திருமாவளவன் அவர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா, அதிமுக வந்துட்டு பாஜகவோட கூட்டணி கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல வச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா, பாஜகவிடம் அதிமுக வந்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்துல வளர வேண்டும் அப்படின்னா, அது வெளிய விட்டு தான் வந்துட்டு வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? முதலில் திருமாவளவன் யாருடைய தொண்டைக்குள் இருந்து கொண்டு செய்தி சொல்கிறார் என்பது முக்கியம். திருமாவளவனை ஒட்டுமொத்த கட்சியையும் அங்க இருக்கக்கூடிய கோபாலபுரத்திலே அடிமையாக்கி வச்சுட்டு, ஒட்டுமொத்த பட்டியல் மக்களுடைய முகமாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அம்பேத்கரை கொண்டு போய் அயோக்கியர்கள்ட்ட அடமானம் வச்சுட்டு, அவர் பாதி விழுங்கி விட்டு இத்தனோண்டு மட்டும்தான் அந்த உருவமே இருக்கு. அவர் இருக்கக்கூடிய இடத்தை மறந்துட்டு ஆடு நனையுதே என்று ஓனாய் கவலைப்படும் கதையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆலோசனை சென்று கொண்டிருக்கிறார். திருமாவளவனுக்கு ஒரு உண்மை புரிந்து போய்விட்டது. ஒருவேளை இந்த கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை விழுங்கிவிடும் அப்படிங்கிற கருத்தை ஏன் சொல்றாருன்னா, இந்த கூட்டணி வென்றுவிடும். ஏன்னா மும்பையில் வந்து சிவசேனாவை பாரதிய ஜனதா கட்சி விழுங்கிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. சிவசேனா முழுமையாக ஆட்சியில் இருப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தான் காரணமாக இருந்தது. அங்க உண்மையான சிவசேனா தொண்டர்கள் யார் பக்கம் இருந்தார்களோ அவர் முதல்வராக இருந்தார். இன்றும் அவர்களுடைய மெஜாரிட்டி தேவையில்லாத நேரத்தில் கூட துணை முதலமைச்சராக அமர்ந்து கொண்டு அவருக்கு கௌரவப்படுத்தி கொண்டிருக்கு பாரதிய ஜனதா கட்சி. இதே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருந்து கொண்டு எதிர்முகாமில் சென்றார் சந்திரபாபு நாயுடு. சிறையில் போய் இருந்தார் பொய் வழக்குகளால். அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் இருந்தார். அவருக்கு மீண்டும் மறு உயிர் கொடுத்து இன்று முதலமைச்சராக இன்னைக்கு அமர்ந்திருக்கிறார் அந்த இடத்துல. பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கூட்டணி அரசுகளோடு எப்படி இருக்கிறது என்பதை வடநாடுகளில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோடு பார்த்தால் தான் தெரியும். நாம கும்மிடி பூண்டி தாண்டி நமக்கு என்ன நடக்குதுங்கிறது திருமாவளவனுக்கு தெரியாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக இறக்கப்படக்கூடியவர்களை பார்த்து கேட்கிறேன். திமுகவும் இறக்கப்படுது, கம்யூனிஸ்டுகள் இறக்கப்படுகிறார்கள், வைகோ இறக்கப்படுகிறார், திருமாவளவன் இறக்கப்படுகிறார். நீங்கள் எல்லாரும் இறக்கப்படுகிறீர்கள் என்றால் வாருங்கள், எல்லோரும் ஒன்று சேர்ந்து பாஜக கூட்டணிக்கு வேண்டாம், நாங்கள் எல்லோரும் உங்களோடு இருக்கிறோம், ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அதிமுகவை வலிமையாக்குங்கள் என்கிற கருத்தை சொல்வார்களா? அவர்களுக்கு தேவை அதிமுக வலிமை பெறக்கூடாது என்பது. இப்போது எடப்பாடி ஐயா அவர்கள் அதிமுகவை வலிமை பெற வேண்டும், இந்த கட்சி ஆட்சியில் அமைக்க வேண்டும் என்பதில் உறுதியாகிவிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாகிவிட்டது. திருமாவளவனுடைய கருத்துக்கு பாமகவை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார். நேற்று ஒரே வார்த்தையில் ஐயா ராமதாஸ் சொல்லிவிட்டார், அப்பா பிள்ளைக்குள்ள 1000 சண்டை இருக்கும், அது பிராக்டிக்கல். கட்சி என்றால் சண்டை இருக்கும். ஒரு மூத்த தலைவர் களத்திலே சென்று சைக்கிளில் போய் இந்த சினிமாக்காரங்களுக்கு மத்தியில் ஒரு தனி மனுஷன் ஒரு கட்சியை கொண்டு வந்து நிப்பாட்டுவது என்பது மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவருக்கு அளவிற்கு இன்னைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய போராட்ட தலைவர்கள் வேறு யாரும் கிடையாது. அவருக்கு ஒரு ஈகோ இருக்கும், அவருக்கு ஒரு திமிர் இருக்கும். அவர் மகனிடம் காட்டுவார், மகன் அப்பாவிடம் காட்டுவார், இருவரும் சேர்ந்து கொள்வார்கள். அதற்குள் பூர்ந்து அரசியல் செய்யலாம் என்று திருமாவளவன் காத்திருந்தார். அதற்கும் நேற்று செருப்பால் அடிப்பது போல் ராமதாஸ் ஐயா பதில் சொல்லிவிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரும் என்கின்ற சொல்கிறார்களே, ஆமாம் வரும். அதற்கான முடிவை ஃபுல் ஸ்டாப்பை வச்சுட்டார். தேமுதிகவை தம் பக்கம் இழுத்து விடலாம் என்று காத்திருந்தார்கள். அம்மையாரும் சொல்லிட்டார்கள், நாங்கள் இன்னும் அதிமுகவோட கூட்டணியிலிருந்து வெளியேறவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். நாளுக்கு நாள் நடிகர் விஜய் அவர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் அதிமுக கூட்டணிக்கு நான் போக மாட்டேன், அதிமுகவுடைய எங்களுக்கு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது அப்படின்னு நேரடியான எந்த கருத்தையும் சொல்ல அவரும் தயாராக இல்லை. அவருக்கும் தெரிகிறது யதார்த்தம், அதிமுக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறது. இந்த ஆட்சியில் நாமளும் இருக்க வேண்டிய எண்ணம் நடிகர் விஜய்க்கும் இருக்கிறது, சீமானுக்கும் இருக்கிறது. ஒன்று சேர்ந்து திமுகவை அகற்றும். நாங்கள் நினைப்பது அது ஒன்றுதான். இதுல நான் பெரிய ஆளா, நீ பெரிய ஆளா, கூட்டணி ஆட்சியா, துணை முதலமைச்சரா, அமைச்சரா, இதெல்லாம் இங்க கணக்கு கிடையாது. நமக்கு வாக்களித்த நம்ம எல்லாம் தலைவர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய தமிழக மக்கள் இன்னைக்கு தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க திமுக ஆட்சியில். ஒரு பக்கம் பணவெறியோடு இருக்கக்கூடிய நிர்வாகிகள், எல்லாவற்றையும் இழந்து களத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், அப்பாவி மக்கள், ஒவ்வொரு பொருளும் விலைவாசி உயர்வு, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. யார் அந்த சாருக்கு உடனடி தீர்ப்பு கொடுக்க வேண்டிய அளவிற்கு அந்த விஷயத்தை மூடி மறைக்கக்கூடிய கட்டாயம் திமுகவுக்கு ஏற்படுகிறது. இந்த நொடி வரை யாரும் இந்த சாருக்கான விளக்கம் கிடைக்கல. அப்ப தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகி இருக்கிறது. பெண்களுக்காகவே உழைக்கப்பட்டு திமுக இயக்கப்பட்டதாக ஒரு கருத்தை முன்வச்ச இந்த பூமியில தான் 13 வயசு குழந்தைய காலை கட்டி வச்சு பாலியல் பலாத்காரம் பண்றாங்க. எவ்வளவு மோசமான நிலையில பெண் குழந்தைகளை பெற்றவனுக்கு தான் அந்த வழி தெரியும். பதறும். அவன் பிள்ளையை பெற்று ஒரு இடத்துக்கு பள்ளிக்கூடத்திற்கோ ஒரு கல்விக்கூடத்திற்கோ ஒரு தொழில் செய்யவோ அனுப்பும் போதுதான் இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கும்போது பதறும். திமுக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் வெளிநாட்டில் சேஃப்டியா இருக்காங்க. இந்தியா கூட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த பிள்ளைகளுக்கும் இந்த பிரச்சனை ஏற்பட போறதில்லை. ஆனா அடித்தட்டு மக்கள், கிராமத்து மக்கள் பிள்ளைங்க கனவுகளோடு நம்ம பிள்ளை சென்னைக்கு போனா ஒரு 10,000 சம்பாதிக்கும், தான் சொந்த காலில் நிற்கும்னு ஒவ்வொரு தாய் தகப்பனும் உயிரோட்டமாக உழைத்து பிள்ளைகளை அனுப்புறாங்க. இந்த பெண் பிள்ளைகளும் நாம ஆண் பிள்ளைகளுக்கு சமமா நாம நம்ம அம்மா அப்பாவிற்கு எதையாவது ஒன்று செய்யணும், சுமையாக இருக்கக்கூடாது, நாம உழைச்சி எதையாவது ஒன்று கொடுக்கணுங்கிற வெறியோடு தமிழ் பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கிறது என்றால் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு சிரித்துக் கொண்டிருக்கிறது. இங்க போதைப் பொருள் புழக்கம், கண்ணா பின்னால் புழக்கம், இதெல்லாம் பொதுமக்களுக்கே தெரிஞ்சது. இதையெல்லாம் பேச துப்பு இல்லாத திருமாவளவன் ஏன் அதிமுக அழிறதை பத்தி நீ கவலைப்பட போற? திருமாவளவன் நம்பிக்கை இழந்து விட்டார். அம்பேத்கரை கொண்டு போய் எப்போது அடமானம் வைத்தாரோ அப்போதே அந்த கட்சி அஸ்தமனமாகிவிட்டது.